ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 kg காஞ்ச மிளகா, 1/2 kg தனியா அண்ட் எல்லாமே 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். கடுகு, கொம்பு மஞ்சள், சுக்கு, வெந்தயம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், அப்புறம் 50 கிராம்ஸ் அரிசி. இதில் வந்து சோம்பு மிஸ் ஆகுது. சோம்பும் 100 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் வாசனையாக இருக்கிறதுக்காக அண்ட் கொஞ்சம் 50 கிராம்ஸ் கசகசாவும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தில் என்னதில் இது 2 மிஸ் ஆகுது. நான் அதை அப்புறம் ஆட் பண்ணிப்பேன். கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன். இதையும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம், எனக்கு ஈரமாக இருக்குது. உருவி ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு கை ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி, கருவேப்பிலை போட்டால் குழம்புலாம் வாசனையாக இருக்கும், மிளகாத்தூள் நல்லா வாசனையாக இருக்கும். ஆக்சுவலி இது நிறைய பேர் வந்து வெயிலில் காய வைப்பாங்க. பட் நான் வந்து வெயிலில் காய வைக்கல. இதை வந்து இது ஸ்ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாமே பேன்லேயே ஃப்ரை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து 2-3 மந்த்ஸ் வரைக்கும் இது கிடாமல் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா நல்லா வரும். ஸோ கொஞ்சம் சுத்தமாக ஈரமே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக தண்ணியெலாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் கருவேப்பிலை. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ரெடி ஆகும். ஆக்சுவலி நான் ஏன் வெயிலில் காய வைப்பேன், ஆக்சுவலி நான் ஒர்க்கிங்க. ஸோ எனக்கு 2-3 டேஸ் வெயிலில் காய வச்சு எடுத்து பேர்ட்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. ஸோ நான் எல்லாத்தையுமே எப்படியும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணேன். அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது வந்து நான்வெஜ்ஜு இந்த மாதிரி குழம்பெல்லாம் வந்து நல்லா கட்டியாக வைக்கணும்னா இதை வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக வரும். அண்ட் வந்து இந்த அரிசி வந்து எடுக்க போட்டேன்னா குழம்பு வந்து நிறைய பேருக்கு கம்மியாகிடும். அரிசி போடுறதுனால குழம்பு வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த அரிசி போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்து திக்காயிடும். இது காய வச்சுக்கலாம் ஃபேனில். அதனால் நல்லா ஃபேனில் ஆற வச்சுக்கலாம். இந்த மிஷினில் வந்து சூடாக போட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 500 கிராம்ஸ் தனியா, 500 கிராம்ஸ் தனியாகவும் இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். தனியாகவும் நல்லா வறுத்துருச்சு. தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்குது. ஆற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நமுத்துரும் ஃபேன் காற்றுல. அண்ட் இப்போ இருக்கிற கோல்டு கிளைமேட்டில் இதை நல்லா ஆற வச்சுருக்கேன். அடுத்து வந்து காஞ்ச மிளகா வறுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு 10 மினிட்ஸ். நான் 2ஆக போட்டு வறுக்க போகிறேன். ஆஃப் பிகாஸ் சொன்ன மாதிரி இந்த பேன் வந்து கொஞ்சம் குட்டி. ஸோ 2 டைம்ஸ் நான் வறுப்பேன். அப்போ தான் எல்லாமே கரெக்டாக ரோஸ்ட் ஆகும். நான் இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் பிளாக் ஷேட் மாறாது. இதே எடுத்துக்கலாம். மிளகா வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் வாங்கினீங்கன்னா மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். ஒரு சில கடையில் வந்து நமக்கு போயிருக்கும் பேக்கெட்டில் இருந்தாலுமே. ஸோ அதை பார்த்து வாங்குங்க. ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு போதும். இதையும் இந்த ஃபேன் காற்றுல போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆற வைக்கலாம். ரொம்ப நேரம் காய வைக்கணும், நமுத்துரும். ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் நல்லா வறுத்துடுச்சு, ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு காஞ்ச மிளகாவையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு தனியாக மற்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டேன். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் வந்து அரைச்சாச்சு நான் சொன்ன அளவில். ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸ்மெல்லும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கும் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.